இன்னைக்கு அரசியல் வியாபாரியா அவர் இருக்கல சார். அரசியல் கட்சி தலைவரா அதிகாரத்தை பிடிக்க போறேன்றாரு. அதே போல திமுகவை வீழ்த்தக்கூடிய ஒரே வல்லமை எனக்கு மட்டும் தான் இருக்குன்றாரு அவர் நேத்திக்கு. அது அவர் கிளைம் பண்றதுல தவறு இல்லை. எல்லாரும் அவங்களோட கிளைம் வைக்கலாம். சரி. இதுல அது கிளைம் தான். இதுல அவருக்கு தொண்டர்கள் திமுக எதிர்ப்புல இல்ல. எதை சொல்றீங்க சார்? அங்க வந்திருக்கிறவங்க எல்லாம் திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பணும்னு பேசுறவங்க தான் சார். வேற யார பேசிட்டு இருக்காங்க? தம்பி, நான் சொன்ன ஆதாரத்தை கேளுங்க. யார் வேணாலும் அதை ப்ளே பண்ணி பாருங்க. அவர் முதல்ல வந்து திமுக எதிர்ப்பை சொல்றாரு. எவனும் பேசல. திரும்ப அவரே லீட் எடுத்து கொடுக்குறாரு. 4 பேர் கைத்தட்டுறான். அடுத்து கொள்கை எதிரின்னு சொல்றாரு. எவனும் கண்டுக்கல. அந்த 4 பேர் கூட கொள்கை எதிரி பிஜேபிக்கு எதிராக சொல்லல. சீமான திட்ட வாராரு. புரிஞ்சுக்கிட்டான் சீமான திட்டுறான்னு. அடி கைத்தட்டல் பின்ன பழக்குது. வந்த கூட்டத்தில் 140 பேர் அருந்ததியர் மக்கள். எந்த வார்த்தை சீமான அவர் திட்டுறதா நீங்க களத்துல இல்லாதவங்கிற வார்த்தை எடுக்கிறாரு. அவன் சொல்ல கூட இல்லை அந்த வார்த்தையை. சீமான தான் அடிக்கிறான்னு தெரிஞ்சதும் கைத்தட்டல் பறக்குது. காரணம் அருந்ததியர் மக்கள். சீமான் அருந்ததியருக்கு எதிராக இருக்காப்புல. பிரியாரிட்டி ரெசர்வேஷனா சீமான் மட்டும்தான் தமிழ் மண்ணில் எதுக்குறாப்புல. ஸோ நம்ம எதிரியை அடிக்கிறாப்புல. நீ பலமும் போகாம இடமும் போகாம நின்னா நடுப்புல போய் அடிபட்டு செத்து போன்னு பெரியார தமிழர் இல்லைன்னு சொல்லி பெரியார அடிக்கிறாப்புல சீமான். இவர் பெரியார தூக்குறாப்புல. சோ அந்த அருந்ததியர் மக்கள் நம்ம எதிரி சீமான சொல்ல வாராருன்னு தெரிஞ்சதுமே ஆர்ப்பரிச்சு கை தட்டுறான். ஸ்டாலினுக்கு அவ்வளவு எதிர்ப்பு இல்லை. பிஜேபிக்கு சுத்தமா எதிர்ப்பு இல்லை. தமிழ்கூறு நல்லுறவுல நடுநிலையோட நேர்மையோட உள்ள எந்த ஒரு ஊடகவியலாளரும் எந்த மக்களும் அவரு களத்துல இல்ல, களத்துல இல்லாதவங்க எல்லாம் சொல்லும் போது எப்படி ரியாக்ட் பண்றாங்கிறத நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா நான் சொல்றது 100க்கு 100 உண்மைன்னு தெரியும்.